அலகு 7. ஆகாசுக்கு ஆண்டவரின் செய்தி. உசியாவின் பேரனும் யோத்தாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சீன் என்னும் சிரியா நாட்டு மன்னனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி கூறியது, நீ உன் மகன் செயார் யாசூபை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணார் துறைக்குச் செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதைச் சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பவற்றை உற்றுப்பார். ரட்சீன் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடுஞ்சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியாவும் எப்ராயிமும் ரமாலியாவின் மகனும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தபியேல் என்பவரின் மகனை அதற்கு அரசராக்குவோம் என தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சீன், இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமாலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிராவிடில் நீங்கள் நிலைத்து நிற்கவே மாட்டீர்கள். இம்மானுவேல் அடையாளம். ஆண்டவர் ஆகாசிடம் மீண்டும் பேசி, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேள். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா உரைத்ததாவது, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் வரை அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கச் செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்து போனபின் இந்நாள் வரை வராத நாட்களை உம்மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வரச் செய்வார். அசீரிய அரசனையே வரவழைப்பார். அந்நாளில் எகிப்திய ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈக்களையும் அசீரிய நாட்டிலுள்ள தேனீக்களையும்
ஆண்டவர் சீர்க்கையொலி செய்து அழைப்பார். உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து மலை பள்ளத்தாக்குகள், கற்பாறை குகைகள், முட்புதர், மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் இறங்கும். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து அசீரிய அரசர் என்ற சவரக்கத்தியை வாடகைக்கு எடுத்து அக்கத்தியினால் உங்கள் தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார். அது உங்கள் தாடியை கூட சிரைத்து போடும். அந்நாளில் இளம் பசு ஒன்றையும் ஆடுகள் 2ஐயும் ஒருவன் வளர்த்து வருவான். அவை மிகுதியாக பால் தருவதனால் அவன் வெண்ணெய் உண்பான். நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவர். அந்நாளில் 1000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள 1000 திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் முளைத்திருக்கும். நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் நிறைந்திருப்பதால் வில்லோடும் அம்போடுமே மனிதர்கள் வருவார்கள். மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்டு வந்த மலைகளில் நெருஞ்சி முள்ளும் முட்புதருமே இருப்பதால் அவற்றிற்கு அஞ்சி எவருமே அங்கே வாரார். அவை மாடுகள் ஓட்டி விடப்படுகின்ற மேட்டு நிலமாகும். ஆடுகள் நடமாடும் காடாகும்.